வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரியால இன்னொன்னு என்னோட பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு நோஸ் கப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு ஆயுர்வேதிக் கடையிலேயோ ஒரு ஏதாவது ட்ரெடிஷனல் ஆன்லைன் எல்லாமே கிடைக்கும். சில ஈவன் மெடிக்கல் ஷாப்ல கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐடியா இல்லை எனக்கு. இந்த மாதிரி ஒரு கிடைக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, ஒரு வெந்நீர் ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, வெந்நீரில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருவோம். உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு இல்லைன்னா சால்ட் எது வேணால் போட்டுட்டு நல்லா ஒரு ஆறின பிறகு ஒரு நம்மளுக்கு அந்த நல்ல ஆறின கண்டிஷனில் இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை எப்படி ஊற்றணும். இது இது எது இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாஃப் டம்ளர் ஊற்றினா கூட போதும், ரொம்ப வேண்டாம் ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு. ஸோ ஹாஃப் டம்ளர் நீங்கள் ஊற்றின்னு இருக்கப்ப இது நீங்கள் ஒரு மூக்கில் சைடாக அப்படி விடும் போது, ஒரு மூக்கில் நம்மளுக்கு இங்கே துவாரங்கள் இருக்கு. இந்த ஒரு மூக்கில் விடப்போ இன்னொன்னு ஒரு மூக்கில் நம்ம இந்த ஹோல்ஸ்னால நம்மளுக்கு வெளியில வந்துடும். ஸோ இது அப்போ வர்றப்ப என்ன ஆகும்னா, இந்த மூக்கில் உங்களுக்கு அடைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேணும். இப்போ உங்களுக்கு கோல்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு கோல்டு இருக்கிறப்ப இது மாதிரி நீங்க செய்யறப்ப உங்களுக்கு சீக்கிரம் அது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஜஸ்ட் இங்க பாருங்க. நீங்க அதர் சைடு பண்ணும் போதும் அதே மாதிரி தான், இதே கப்பு ரெண்டு பக்கமும் நீங்க அப்ப பண்ணலாம். அப்படி பண்றப்ப என்ன பார்க்கணும்னா, நீங்க ஒரு சைடுல விடும் போது வாயால நீங்க சுவாசிக்கணும். மாய மூடினா ஒரு மாதிரி அழுத்தம் இருக்கும். நல்லா அப்படி ஒரு சுவாசம் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். நீங்க தலைய ஸ்லாண்டிங்கா சாய்க்கணும். லைட்டா ஸ்லாண்டிங் பாருங்க, இப்படி வைங்க, லைட்டா அப்படி சாய்க்கணும். சாய்ச்சிட்டு வாயால இந்த கிரியா ஆரம்ப நிலையில உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் தெரியும். ஒரு நாசில்ல இருந்து இன்னொன்று நாசில் அந்த ஹோல்ஸ் வழியா விழுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தலையை சாய்ச்சிட்டு பண்ணுங்க. பண்ண பிறகு உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். எந்த ஹாட் வாட்டர்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெந்நீர்ல கொஞ்சமா உப்பு கல் கொஞ்சமா போட்டுட்டீங்கன்னா அதை ஆற வச்சு அதை தான் பண்ணணும். ஆர்டினரி வாட்டர் நம்ம பண்றதுக்கு அட்வைசபிள் இல்லை. ஸோ அது மாதிரி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கபாலத்துல இங்க இருக்கிற தண்ணி, மூக்குல அடைப்பட்டு இருக்கிற உங்களுக்கு மூக்கு துவாரத்துல ஏதாவது அடைப்புகள் இருந்தாலுமே உங்களுக்கு கிளீனா இந்த கிரியா உங்களுக்கு கிரியான்றதே கிளென்சிங்னஸ் தான். மூக்கல் அடைப்பு கோல்டு வந்திருந்தா கூட உங்களுக்கு சீக்கிரம் போகும். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹோம் ரெமெடி. நம்மளுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஹோம் ரெமெடி. எதுவுமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு டாக்டருக்கு போறதுன்றது கொஞ்சம் தள்ளி போகலாம். தெரிஞ்சு வச்சுக்கலாம். செய்யறதுன்றது நம்ம அவங்க நேரத்தை பொறுத்து நீங்க அட்வைசபிள், அவங்கவுங்க இஷ்டம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம யோகால இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஐ கப் வாங்கி வச்சுக்கோங்க, நோஸ் கப், ரெண்டுமே மஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இனிமான்றதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். தேங்க்யூ.